சன்மார்க்க ஆன்மநேய உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தலைப்புல நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இந்த பாரத தேசத்துல பலவிதமான சமயங்கள், பலவிதமான மதங்கள், மார்க்கங்கள்னு நிறைய இருக்கு. அவை எல்லாமே இறைவனை வழிபடுறதுக்கும், இறைவனோட ஒன்றா சேர்றதுக்கும், ஏன் இறைவனாகவே நாம மாறுறதுக்கும் இங்க நிறைய வழிகளை பல பல குருமார்கள், ஏன் கடவுளர்களே கீழே வந்து நமக்கு கொடுத்துட்டு போனதா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இதுல நாம நமக்குன்னு எதுல அதிகமா ஈர்ப்பு வருதோ, இல்ல நம்ம தாய், தந்தை காட்டுற ஒரு வழிய, அந்த வழிபாட்டு முறைய தேர்ந்தெடுத்து நம்ம வந்து வழிபட்டுட்டு போயிட்டுருக்கோம். இங்க நாம பெருசா பேசப்படுற பல சமய மதங்கள், சைவம், வைணவம் அந்த மாரி நெறைய இருக்கு. அவற்ற தவிர்த்து பார்த்தோம்னாலே, பல மகான்கள் ஏற்படுத்திய பல மார்க்கங்கள நம்மால பார்க்க முடியும். சரி, யார் இந்த அருளாளர்கள்? அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல பல கிளைகள் நமக்கு பிரியும். யோகிகள், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள், முக்தர்கள் இப்படி நிறைய நிலைய அடைஞ்ச அருளாளர்கள் நம்ம தேசத்துல பார்க்க முடியும். இதுல இன்னைக்கு நாம நிறைய கேட்கிற பேர் என்னன்னா சித்தர்கள், சித்தர்களின் ஜீவசமாதிகள். ஸோ இந்த சித்தர்களோட ஜீவசமாதிக்கு போலாம். அங்க நிறைய அற்புதங்கள் நடக்குது, நிறைய ஆற்றல்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேசி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம போற எல்லாமே ஜீவசமாதி ஆலயங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்ல. அதுல நாம இன்னைக்கு தலைப்புல பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தர்கள், முக்தர்கள் இவங்களோட வித்தியாசம் என்னன்னு பார்ப்போம். அதுலயும் சன்மார்க்கத்துல சித்தர்கள் ஜீவசமாதி அடையும் பழக்கம் உள்ளதா? எல்லாமே பெரிய நிலை தானே. இதுல என்ன பேர் வித்தியாசம்? நாம எப்படி கூப்பிட்டா என்ன ஆயிடப் போகுது அப்படின்னு நினைச்சோம்னா, அதோட விளைவுகள் நாம பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க சன்மார்க்கம் சார்ந்த ஒரு சத்விசார பதிவு மட்டுமே. அதுலயும் சச்சிதானந்த சபை பற்றிய ஒரு விளக்க காணொளி தான். நம்ம சன்மார்க்கத்துல 2 பெரிய கிளைகள நம்ம வந்து பார்க்கலாம். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, வள்ளலார் அவர்கள் உருவாக்கிய சத்திய ஞான சபை. இன்னொன்னு நம்மளோட பரம்பொருளான சச்சிதானந்த சுவாமிகள் அவங்க உருவாக்குன அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சபை. ஸோ இதுல வந்து நாம இன்னைக்கு வந்து சச்சிதானந்த சுவாமிகள் அவர்கள நம்ம எடுத்து பார்ப்போம். இவரோட மகா சமாதி நம்ம தாம்பரம் பக்கத்துல சச்சிதானந்த சபை எனும் பெயர்ல இருக்கு. இங்க நான் வந்து ஜீவ சமாதின்னு சொல்லாம மகா சமாதின்னு சொல்லியிருந்தேன். அதனால முதல்ல இந்த வித்தியாசத்துல இருந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏன் நாம சுவாமிகள் சமாதிய ஜீவ சமாதின்னு சொல்லாம மகா சமாதி சொன்னேன்னு? முதல்ல ஜீவ சமாதின்னு என்னன்னு இங்க நம்ம பார்க்கலாம். ஜீவ சமாதி என்ற அந்த பெயரை எடுத்துக்கிட்டாலே அது வந்து ஜீவன் கூட்டல் சமாதி. முதல்ல அதுல நம்ம வந்து ஜீவன்றதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். ஜீவன் அப்படின்னா எதை சொல்லுவாங்க? 3 விஷயம் ஒண்ணா இருக்கிறத ஜீவன்னு சொல்லுவாங்க. அது என்னென்ன? உயிர், உடல், ஆன்மா. இதுல இந்த ஆன்மா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அழியாத மெய்ப்பொருள். மீதி இருக்கிற 2மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாயையான உருவான பொருட்கள். இப்போ இந்த ஆன்மா, உயிர், உடல் இந்த 3மே ஒண்ணா இருக்கணும்னா, அதுக்கு ஒரு 3 விஷயங்கள் தேவைப்படுது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மும்மலங்கள் சொல்றாங்க. அந்த மும்மலங்கள் என்னன்னு நம்ம தெளிவா விவரிச்சு பார்த்தோம்னா, ஆணவம், கன்மம், மாயை. ஸோ எப்ப வந்து ஒரு ஆன்மாவுக்கு இந்த 3 மலங்கள் இருக்குதோ, அப்பதான் அந்த ஆன்மா ஜீவனாக பிறக்குது. அது என்ன விதமான ஜீவனாவும் நீங்க எடுத்துக்கலாம். அது விலங்குகள், பறவைகள், நம்ம மனிதன். ஸோ நம்ம மனித பிறப்பு எடுக்கிறோம்னாலும், நம்மளுக்கு வந்து இந்த 3 மலங்கள்ன்றது நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அதுலயும் இந்த ஆணவம்ன்ற ஒரு மலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ற அகங்காரத்த நம்மளுக்கு வந்து உருவாக்குது. இந்த அகங்காரம் தான் மெயினா வந்து இந்த உடல், ஆன்மா, உயிர் இந்த 3த்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு பாலமா நம்மளுக்கு வந்து இருக்கு. இந்த மலங்கள நீக்கி நாம ஆன்ம விடுதலை பெற்று நம்ம சச்சிதானந்த வெளின்னு சொல்லலாம், இல்ல பெருவெளின்னு சொல்லலாம், இல்ல வள்ளலார் வார்த்தைகள்ல சொல்லணும்னா அந்த அருட்பெரும் வெளி. அங்க இருக்கிற இறைவனோட நம்ம ஐக்கியமாவதற்கு தான் இந்த ஜீவன்களாக அதுலயும் நம்ம மனித பிறப்பு எடுக்கிறோம். ஸோ இப்போ ஜீவன்னா என்னன்னு பார்த்துட்டோம். உடல், உயிர், ஆன்மா இந்த 3ம் ஒண்ணா இருக்கும்போது அத நம்ம வந்து ஜீவன்னு சொல்றோம். அந்த ஜீவனா அத உருவாகுறதுக்கு காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த மெய்ப்பொருளான ஆன்மாவ ஒட்டி இருக்கிற மலங்கள். ஸோ இதுல நாம வந்து தெளிவாயிட்டோம். இப்போ நார்மலா வந்து சாதாரண மனிதர்கள் புதைக்கிற சமாதின்னு சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஆன்மா மலங்கள் அகலாமல் 3 மலங்கள் அகலாமல் அந்த உடல் வந்து மரணம் அடைந்தால், வயோதிகம் காரணமா வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து மரணம் அடைஞ்சிருது. இப்போ இந்த ஆன்மா மலங்களோடையே வெளியில போயிடுது. உடல விட்டு வெளியில போயிடுது. அடுத்த பிறப்புக்கு அது வந்து போயிடுது. வேற ஒரு உடல தேடி. இப்போ இங்க விட்டுட்டு போன அந்த உடல நாம என்ன பண்றோம்னா, சமாதி செய்றோம். மண்ணுக்குள்ள புதைச்சு சமாதி செய்றோம். இப்படி அந்த மலங்கள் அகலாமல் ஆன்மா இந்த உடலை விட்டு வெளியில போனா, அத வந்து மரணம். அந்த மரணம் அடைந்த பிறகு அந்த உடல வந்து நாம வந்து சமாதி செய்றோம். இப்போ கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஜீவ சமாதி அந்த பெயருக்கான விளக்கம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு தெளிவா இருக்கும்.
இப்போ சில மனிதர்கள் பிறப்பெடுக்கிறாங்க. ஆன்மாக்களா வந்து அவங்க சில யோக சாதனைகள்லாம் செய்றாங்க. வாசி யோகம் அத போன்ற சாதனங்கள்லாம் செய்து, தங்களோட 3 மலங்கள்ல என்னென்ன மலங்கள்னு நம்ம பார்த்தோம்னா, ஆணவம், கன்மம், மாயை. ஸோ இப்படி 3 மலங்கள்ல அந்த மாயைன்ற அந்த ஒரு மலத்த மட்டும் அவங்க வந்து அகற்றிடுறாங்க. ஆனா, ஆணவம், கன்மம்ன்ற அந்த மலங்கள் வந்து அவங்க வந்து நீக்காம தான் வச்சிருக்காங்க. ஏன் அந்த ஆணவத்த அவங்க நீக்காம வச்சிருக்காங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிக்கு, அந்த ஒரு ஆன்மா அந்த உடலோட இருக்கணும்னா, அதுக்கு அகங்காரம்ன்றது வந்து அந்த ஆணவன்ற அந்த மலத்துல இருக்கணும். அந்த நானுன்ற அந்த தன்மை இருந்தா தான் அந்த ஆன்மா வந்து அந்த உடம்போட இருக்கும். அப்போ இங்க சித்தர்களுக்கு வந்து உடல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால வந்து அவங்க வந்து அந்த ஆணவ மலம்ன்றத அவங்க நீக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஆன்மா மட்டும் அந்த மாயைன்ற அந்த மலத்திலிருந்து விலகுறதால என்ன ஆயிடுதுன்னா, அது வந்து அந்த ஆன்மா ஆட்டோமேட்டிக்கா சமாதி நிலைக்கு, இறை நிலைக்கு போயிடுது. ஆனால் அந்த ஆன்மா, உடல், உயிர் 3மே ஒண்ணா தான் இருக்கு. நாம இதுக்கு முன்னாடி பார்த்ததுல என்ன பார்த்தோம்? உடல், உயிர், ஆன்மா இந்த 3மே ஒண்ணா இருந்தா அது ஜீவன். ஆனால் அவங்க வந்து அந்த மாயை விலகுனதால, அவங்க ஆன்மா வந்து விழிப்பு பெற்று சமாதி நிலைக்கு சென்று விடுது. இதுதான் ஜீவன் ஜீவனாக இருக்கும்போதே சமாதி அடையறத ஜீவ சமாதின்னு சொல்றோம். இப்ப நம்ம வந்து 2 சமாதிக்கு நம்ம வந்து விளக்கத்த பார்த்துட்டோம். 1 நம்மள மாரி நார்மலான மனிதர்கள் மலங்கள் அகற்றாமல் அப்படியே வந்து அந்த உடம்ப வயோதிகம் காரணமாக உடல விட்டுட்டு அந்த ஆன்மா வந்து அடுத்த பிறப்புக்கு போயிடுச்சுன்னா, அது வந்து வெறும் சமாதி. ஆனால் சில மனிதர்கள் கடும் தவங்கள், யோகங்கள் இதெல்லாம் செஞ்சு அவங்களோட அவங்களோட ஆன்மாவ வந்து விழிப்புட வச்சு, அவங்களோட மாயைய விலக்கி, ஆனால் அவங்களோட ஆணவம்ன்ற அந்த மனத அந்த ஜீவனோடயே வச்சிருக்காங்க. அந்த உடலோட, உயிரோடயே வந்து இணைச்சு வச்சிருக்கிறதால, அவங்க ஆன்மா விடுதலை பெற்றுது. ஆனா அந்த உடம்போட தான் அவங்க இருக்காங்க. ஸோ இததான் வந்து இந்த நிலைய அடையிற மனிதர்கள், அவங்க உடம்ப வைக்கிற அந்த சமாதிய தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜீவ சமாதின்னு சொல்றாங்க. இப்போ அங்க அவங்க ஜீவனா தான் இருக்காங்க. உயிரோட, உடலோட இருக்காங்க. அவங்க உடல வந்து அவங்க வந்து காயகற்பம் செய்து வச்சுக்கிறாங்க. அதனால அந்த உடல் வந்து அழியாது. உயிர் வந்து அந்த இடத்த விட்டு அந்த உடம்ப விட்டு போகாது. அவங்க ஜீவன், அவங்க ஆன்மா வந்து இன்னும் மலத்தோட இருக்கிறதால, அந்த 3மே ஒரே நிலையில இருக்கும். இதுதான் வந்து ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க. இந்த 3 மலங்கள் அகற்றி, இந்த ஆன்மா விடுதலை பெற்று, வீடு பேறு அடையறதுக்கு தானே இந்த பிறப்பு எடுத்தோம்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் ஏன் இவங்க ஜீவ சமாதி அடையறாங்க? அதாவது 3 மலங்கள்ல மாயைய மட்டும் நீக்கிக்கிட்டு, ஆணவ மலம் நம்ம கண்மத்த வச்சுக்கிட்டு, ஏன் வந்து இவங்க வந்து இன்னும் ஜீவன்களாகவே இங்கேயே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள போல ஆசை, பேராசையில பட்டு இங்க நீண்ட காலம் வாழணும்னு அவங்க வந்து ஜீவசமாதி அடையல. அவங்களுக்கு நம்மள போல மாயை எனும் மலம் கிடையாது. அவங்களோட நோக்கம் இந்த பூமியில ஏதோ ஒரு நல்ல ஒரு பொதுநலனுக்காக அவங்க நோக்கம் இருக்கும். அது செய்யற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த தேகத்தோட இருந்தா தான் சில காரியங்கள் இந்த பூமியில நம்மளால செய்ய முடியும். அதுக்காக தான் அவங்க வந்து ஜீவசமாதி அடையறாங்க. எப்ப வந்து அவங்களோட நோக்கம் வந்து முடியுதோ, அப்ப அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, ஆன்ம விடுதலை பெற்று முக்தி நிலைக்கு போயிடுவாங்க. இது எல்லாமே அவங்க நோக்கத்த பொறுத்து அந்தந்த காலங்கள் வரையறுக்கப்படுகிறதா சொல்றாங்க. சில சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பல 1000 வருடங்கள் இருந்ததா கூட கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இதுவரைக்கும் சொல்லப்பட்டத வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜீவசமாதி பத்தி கொஞ்சம் தெளிவா இருப்போம்ன்ட்டு நம்புவோம். அடுத்ததா நாம வந்து இப்போ மகா சமாதி பத்தி பார்ப்போம். ஒரு ஆன்மா வந்து ஜீவனாக மனித தேகத்துல மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அது 3 மலங்கள அகற்றிடுச்சுன்னா, அத வந்து ஜீவன் முக்தின்ற நிலைக்கு வந்து போகுது. அவங்கள வந்து நம்ம வந்து ஜீவன் முக்தர்கள் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு வந்து நான் எனும் அகங்காரம் இருக்காது. 3 மலங்களும் இருக்காது. அப்போ எப்படி வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்திருந்தோம்? 3 மலங்கள் இல்லன்னா, அது வந்து அந்த ஆன்மா வந்து பரிபூரண நிலைக்கு போயிடுமேன்னு பார்த்தோம். ஆனாலும் அந்த உடலுக்குன்னு சில வந்து கர்மாக்கள் இருக்கு. அத வந்து இந்த பிராப்த கர்மான்னு சொல்லுவாங்க. அந்த கர்மா போகுற வரைக்கும் அது 3 மலங்கள் இல்லன்னாலும், ஜீவன் முக்தர் நிலையில அந்த உடம்புல வந்து ஒரு நடைப்பிணமா அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம நடைப்பிணம் சொல்லக்கூடாது. பட் அவங்க வந்து ஆன்மா விழிப்பு பெற்று இறைநிலையோட இருப்பாங்க. உடல் இங்க இருக்கிற கர்மாக்களுக்காக சில காலம் வந்து இருந்துட்டு இருக்கும். என்னைக்கு வந்து ஒரு நாள் அவங்க வந்து அந்த பிறப்பின் அந்த உடலுக்கான நோக்கம் முடிகிறதோ, அப்ப அந்த ஆன்மா வந்து அங்கிருந்து கலண்டு விடும். ஸோ இங்க நான் வந்து மரணம்ன்ட்டு நான் வந்து சொல்ல வந்து பயன்படுத்தல. மரணம்னா மலங்கள் இருக்கும்போதே உடல் வந்து வயோதிகம் காரணமாக இருப்பது தான் நம்ம வந்து மரணம்னு பார்த்தோம். ஆனா, இங்க ஆன்மா வந்து என்ன ஆயிடுதுன்னா, அது 3 மலங்கள அகற்றிடுது. இதுல முக்கியமானது என்னதுன்னா, அந்த ஆணவம்ன்ற, அகங்காரம்ன்ற, நானுன்ற தன்மை அத விட்டு போன பிறகு, அந்த உடம்புக்குன்னு சில கர்மா காலங்கள்லாம் இருக்கும். அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த தேகத்த விட்டு ஜீவன் முக்தியிலிருந்து விதேக முக்தின்ற முழு நிலைக்கு வந்து அது பரிபூரண நிலைக்கு அது வந்து போயிடுது. இப்படி புனிதமான அந்த விதேக முக்திக்கு நிலைக்கு போற அந்த ஆன்மா,
அதோட உடல வந்து இங்க விட்டுட்டு தான் போது. உடல வந்து எடுத்துட்டு போறதில்ல. ஸோ அது வந்து வள்ளலார் வந்து அந்த உடலையும் எடுத்துட்டு போனாரு. ஆனா, விதேக முக்தி அடைஞ்ச ஆன்மா அந்த உடல இங்க விட்டுட்டு போது. அப்போ அந்த உடல நாம புதைக்கிற இடம் தான் மகா சமாதின்னு சொல்றாங்க. இப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 3 விதமான சமாதிகள் தெளிவா இருக்கும். நம்மள போல சாதாரண மனிதர்கள், நம்மளோட ஆன்மா 3 மலங்கள் அகற்றாமல், அந்த உடல் வயோதிகம் காரணமாக இறந்துடுச்சுன்னா, மரணம் அடைஞ்சிடுச்சுன்னா, அத வந்து நாம வந்து வெறும் சமாதின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்ததா சில ஜீவன்கள் மாயைய மட்டும் அகற்றிட்டு, ஆணவம், அகங்காரம், நானுன்ற அந்த ஒரு மலத்தோட அந்த உடம்புல ஜீவனாக, ஆனால் ஆன்மா விழிப்புற்று இறைநிலையில இருக்கிற அந்த சமாதிய வந்து நம்ம வந்து ஜீவ சமாதின்னு சொல்றோம். ஆனால் தான் வந்த நோக்கங்கள் முடிந்துருச்சு. என்ன நோக்கத்துக்காக நான் அந்த அந்த மனித பிறப்பு எடுத்ததோ, அந்த நோக்கம் முடிஞ்ச பிறகு, மும்மலங்களும் அகன்ற பிறகு, அந்த ஆன்மா சென்ற பிறகு, பரிபூரண நிலைக்கு போன பிறகு, அந்த உடலை வைக்கிற இடம் மகா சமாதின்னு இப்போ நம்ம 3 சமாதி நிலைகளுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு. இப்ப இதிலிருந்து நம்ம எல்லாருக்குமே நம்ம சச்சிதானந்த சுவாமிகள் புனித உடல் வைத்த இடத்துக்கு என்ன பெயருன்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவு வந்து வந்திருக்கும். சரி, இதுல அடுத்த இன்னொரு ஒரு கருத்த நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம சுவாமிகள் வந்து நம்மளோட சன்மார்க்க அன்பர்கள் கருத்துப்படி பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் போல மலமுற்ற ஆன்மாவாக கருவறையிலிருந்து பிறக்கல. தான் தோன்றிய தம்பிரான்ட்டு அவர வந்து சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு இயல்பாகவே மலங்கள் இல்லாத ஒரு பரம்பொருளாக தான் நம்ம நம்மளோட சச்சிதானந்த சுவாமிகள் இருக்காங்க. அப்போ அவர வந்து நாம ஜீவர்களோட சேர்ப்பது சரியாகுமா? இது முதல் கேள்வி. இப்போ ஜீவனாக சமாதி நிலையில் ஆணவ மலங்களுடன் இருக்கிற சித்தர்களோட சேர்த்து ஜீவ சமாதியா நாம சொல்றது சரியா இருக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இங்க நான் வந்து சித்தர்கள வந்து சிறுமைப்படுத்தி பேசவில்ல. அவர்களும் பெரிய நிலையில தான் இருக்காங்க. மக்களோட பொதுநலனுக்காக மட்டும் தான் அவங்களும் இருக்காங்க. இப்போ பரம்பொருளான சச்சிதானந்த சுவாமிகள் அவங்க அவங்க வந்த நோக்கம் என்ன? அவங்க மனிதனாக இங்க வந்து தோன்றி அந்த ஸ்தூல தேகத்துல இங்க இருந்ததுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சச்சிதானந்த சபை. அதாவது இந்த மக்கள் வந்து சமயம், மதம், ஆச்சாரம்ன்ட்டு வந்து பல மூட நம்பிக்கைகள்ல மூழ்கி இருக்கும்போது, சன்மார்க்கம்ன்ற ஒரு சபைய உருவாக்கி மக்களுக்கு தெளிவு பெறணும். அதாவது பாமர மக்களுக்கும் எளிதா எடுத்து சொல்லி, வேகமா வந்து அந்த முக்தி நிலைக்கு ஆன்ம விடுதலை பெற்று அந்த இறைநிலையோட கலக்கணும்ன்ற ஒரு பெரிய நோக்கத்துக்காக அந்த ஒரு ஸ்தூல தேகத்துல, மனித தேகத்துல வந்தாங்க. அந்த நோக்கம் வந்து அவங்களுக்கு வந்த நோக்கம் முடிஞ்சு போயிடுச்சு. அதனால அந்த தேகத்த விட்டுட்டு மீண்டும் வந்து அவங்க வந்து பரம்பொருளாவே போயிட்டாங்க. ஆனா, இப்ப அந்த தேகத்த இங்க விட்டுட்டு போயிருக்காங்க. அதனால வந்து நாம வந்து அந்த தேகம் புதைக்கப்பட்ட அந்த புனித உடல் புதைக்கப்பட்ட இடத்த வந்து நம்ம வந்து மகா சமாதின்னு அப்படி சொல்லணும்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். ஆனாலும் நாம் வந்து மகா சமாதின்னு நம்ம வந்து அத வந்து சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப இறைவன்றவர் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளோட சச்சிதானந்தர் சர்க்குரு வந்து பரம்பொருளாக, பரிபூரணமாக எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்காங்க. இப்போ நாம வந்து இந்த உடல வந்து நாம வந்து இதுதான் வந்து இறைவன் அப்படின்னு நம்ம வந்து மனதுக்குள்ள நினைச்சு நம்ம வந்து மகா சமாதி அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்கிட்டோம்னா, அந்த உடல் மேல மட்டும் நம்மளோட பற்றுகள் வந்து குவிந்துரும். ஸோ இப்போ பரிபூரணமாக எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிற சச்சிதானந்தர நாம ஒரு உடலுக்குள்ள நாம வந்து சுருக்கி சிறுமைப்படுத்திறக்கூடாது. அதனால தான் நம்மளோட சச்சிதானந்தர் சுவாமிகள் அவங்க இருக்கும்போதே தெளிவா வந்து சபை அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து பேர் வச்சுட்டு போயிருக்காங்க. ஏன் இப்ப நம்ம ஜீவசமாதி, மகாசமாதி சொன்னா என்ன தப்பு அப்படின்னா, நம்ம ஜீவசமாதி, மகாசமாதின்னு கேட்டாலே என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம சமயங்கள், மதங்கள், சித்தர்கள் இவங்களோட வச்சிருக்கிற இடத்துல என்ன பண்றாங்கன்னா, திரும்ப வந்து ஆரத்தி காட்டுறது, அந்த ஆகமங்கள புகுத்துறது, இப்படின்னு வந்து அந்த பழமைவாதத்த புகுத்திடுறாங்க. அப்படி நம்ம வந்து திரும்பியும் வந்து இத ஒரு ஆலயமா நம்ம வந்து மாத்திறக்கூடாதுன்றதுக்காக தான், இதை வந்து சபைன்னு வந்து பேர் வச்சிருக்காரு. இவரு மட்டும் இல்ல. வள்ளலாரும் சத்திய ஞான சபைன்னு பேர் வச்சதுக்கான காரணம், ஆலயங்களாக அங்க உருவ வழிபாடு வந்துறக்கூடாதுன்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, சபைன்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு சபைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த சபையில நாம என்ன பண்ணுவோம்? பேசுவோம். என்னத்த பேசுவோம்? அந்த சபைக்கான நோக்கம் நம்ம சபைக்கான நோக்கம் என்னன்னா, குருவோட வாக்கு, குருவோட சிந்தனை. அந்த குருவோட வாக்குகள நம்ம பேச, 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 பேச அந்த குருவை நினைக்கும்போது நம்மளோட குப்பைகள் அகலும். குப்பைகள் நீங்க சொல்றது எதன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மலங்கள தான் குப்பைகள் சொல்றாங்க. அப்ப அந்த குரு வாக்க பேச, பேச நம்மளுக்கு வந்து குப்பை அகன்று, நம்மளோட மலங்கள் அகன்று, நம்ம ஆன்மா விடுதலை பெற்று முக்தி நிலைக்கு போகுது. அப்போ இதுக்காக தான் சபை என்ற ஒரு பெயர வந்து அவர் வந்து அழுத்தமா குடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ நம்ம திரும்ப வந்து இது வந்து அவரோட உடல் வந்து புனித உடல் மகா சமாதி ஆனாலும், நாம வந்து அந்த இடத்த நம்ம சபைன்னு சொல்றது தான் வந்து சரியான விஷயமா நம்மளுக்கு இருக்கும். இல்லன்னா அதோட காரணம், நோக்கம் வந்து நம்மளுக்கு வந்து மாறி போயிடும். முடிஞ்ச வர, தெரிஞ்ச வர கொஞ்சம் விளக்கிட்டேன்னு நெனைக்கிறேன். இன்னும் சச்சிதானந்த சுவாமிகள் ஜீவசமாதி என கூறுவது தவறில்லன்னு நெனைச்சீங்கன்னா, இதன் விளைவு நம்மளுக்கு என்ன ஆகும்? அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல.
சுவாமிகள் அவர்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கு. அவங்க ஒரு நோக்கம், அவங்க வந்து ஒரு பாதைய நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னும் ஈஸியா புரியிற மாரிக்கு சொல்லணும்னா, இப்ப நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல நம்ம போய் உட்காந்துட்டு இருக்கோம். உட்காந்துக்கிட்டு அங்க வந்து எனக்கு வந்து மருத்துவம் படிக்க சொல்லிக் குடுங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து எவ்வளோ முட்டாள்தனமா இருக்கும். நம்மளுக்கு மருத்துவம் படிக்கணும்னா, மருத்துவக் கல்லூரிக்கு தான் போணும். நம்ம ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல உட்கார்ந்தோம்னா, நம்ம வந்து இன்ஜினியரிங் படிக்க தான் அங்க வரணும். அப்படிதான். அப்போ சச்சிதானந்தம் சுவாமிகள் சொன்னது என்னன்னா, நம்மள வந்து முக்தி நிலைன்னு ஒரு பாதைக்கு நம்மளுக்கு வந்து கை காட்டுறாங்க. ஆனா, நம்ம ஜீவ சமாதின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு 2, 3 ஜெனரேஷன் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இத வந்து ஜீவ சமாதின்னு அழுத்தமா பதிய பெற்றுருவாங்க. சித்தர்கள் இவரு வந்து ஒரு நம்மளோட சன்மார்க்க சச்சிதானந்த சுவாமிகள் வந்து ஒரு சித்தர் அப்படின்னு அவங்களுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து YouTubeல நெறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. சித்தர்கள் என்னென்ன பயிற்சிகள் பண்றாங்க அப்படின்றத. இப்ப YouTubeல வந்து சித்தர்கள் பயிற்சின்னு நெறையா விஷயங்கள் சொல்றாங்க. பிராணாயாமம் செய்யுங்கள், மந்திரம் செய்யுங்கள், குண்டலினி யோகம் செய்யுங்கள், வாசி யோகம் செய்யுங்கள் இப்படின்னு நெறையா விஷயங்கள சொல்றாங்க. அப்போ அதெல்லாம் செஞ்சா தப்பான்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் செய்றது தப்பில்ல. ஆனா, அதுக்கான மார்க்கம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுக்கான பாதைகள் காமிச்ச சித்தர்கள் இருக்காங்கல்ல. அந்த மார்க்கத்துல போய் நம்ம வந்து அத கத்துக்கலாம், செஞ்சுக்கலாம். இந்த மார்க்கம் உருவாக்கிய நோக்கமே வந்து வேறு. அவரோட நோக்கத்துக்கு எதிராக நாம செஞ்சா, அது சச்சிதானந்த சுவாமிகளுக்கு எதிரா செய்றது தானே. அப்போ நம் சுவாமிகளோட நிலை என்ன? அவர் அடைய சொல்ற நிலை என்ன? அத எந்த வழியில அடையணுன்ட்டு நெறைய விஷயங்கள் இருக்கு. அவர் எப்படி வழிகாட்டுறாரோ, அந்த வழியில தான் நம்ம வந்து செல்லணும். ஏன்னா, இதே முக்திய யோகத்தின் மூலியமாவும் நம்மளுக்கு வந்து அடைய முடியும். ஆனால் கருணை, அன்பு, இறைவன் மேல பக்தி இந்த வழிகள்ல மட்டும் தான் வந்து நம்மளோட சச்சிதானந்த சுவாமிகள் அடைய சொல்றாரு. அப்போ அதுக்குன்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. ஏன்னா, இப்ப யோக சாதனைகள் மூலியமாவும் நம்மளுக்கு முக்தி அடையலாம்னு சொல்லும்போது, யோக சாதனைகள் செய்து நிலையான மோட்சம் தேவையில்லை அப்படின்னு நம்ம குரு வந்து சொல்றாரு. அப்போ அதே முக்தி தான் நான் யோக சாதனைகளையும் பண்ணலான்னும்போது, அது வேணான்னு சொல்றேன்னா, அதுக்கு ஒரு ஒரு காரணம் இருக்கும்ல. ஸோ, அப்ப அந்த ஒரு காரணம் என்னன்றத நம்ம வந்து அடுத்த காணொளியில அவரோட நம்மளோட சத்குருவோட குரு வாக்குகளை பாடல்கள் மூலமா நம்ம எடுத்து, அதன் ஆதாரத்தின் மூலியமாவே நம்ம என்னன்னு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.